அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டாஸ்மார்க் வழக்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இடி விசாரணை கூடாது, அதற்கு இடைக்கால தடை சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரை எப்படி பாக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இது ஸ்டே மிக 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 பெரிய பிளண்டர்னு சொல்லுவாங்க, இமாலய தவறு. நானும் வழக்கறிஞர் 1987 பிஎல் முடிச்சார். அந்த இதில் தான் சொல்கிறேன், 38 வருஷம் ஆச்சு நான் முடிச்சு. அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளே 87 முடிச்சவங்க இருக்க மாட்டான். சட்ட புத்தகத்தை போய் படிங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட் வேறு, கரப்ஷன் ஆக்ட் வேறு. அவங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன விசாரிக்கிறதுக்கு கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? வழக்கு விசாரிச்சது எவ்வளவு நேரம் தெரியுமா? 5 to 10 நிமிஷம். 5 to 10 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லக்கூடிய வழக்கா ஒழுங்கா படிச்சு பாத்தீங்களா? இன்ட்ரீம் ஆர்டருக்கு ஸ்டே கொடுக்கறதுன்னா இது இருக்கணும், பிரைமா ஃபேசி இருக்கணும். டாஸ்மார்க் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இடி வரம்பு மீறிட்டாங்கிற ஒரு பார்வையையும் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்களே சார். வரம்பு மீறிட்டாங்களா இடி? என்ன வரம்பு மீறினாங்க? நான் என்ன கேட்கிறேன், ஹைகோர்ட் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர் படி விசாரிக்கிறது வரம்பு மீறினதா? ஈடியில போய் போட்டு கொடுத்தது உங்க கூட இருக்கிற உங்க கட்சிக்காரவங்க தான் போட்டு கொடுத்தது. என்ன சார்? ஆமா, ஈடிக்கு போட்டு கொடுத்தது யாரு? அவன் என்ன யோசிக்கிறான், என்னடா நம்மகிட்ட கம்பெனியில் எடுக்காம இவங்க குடும்ப கம்பெனிலையும் இதையும் எடுக்கிறீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஈடிக்கு போட்டு கொடுக்குறான். பாருங்க, கொள்முதல்ல இவ்வளவு ஃப்ராடு பண்றான். போட்டு கொடுத்தது யாரு? உன் ஆளு தானே. எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றது. இதில் தவறுதலாக தப்பானவர்கள் பக்கம் நீதிமன்றம் சாய்ந்து விட்டது. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை தப்பாக கொடுத்தால் நீங்கள் மக்கள் மன்றத்தின் முன் குற்றவாளிகள். நீங்க ஜட்ஜுங்களா இருந்தா கூட எங்களுக்கு கவலை இல்லை. நான் மக்கள் மன்றத்திலிருந்து பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். அதனால இது தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திருமிகு வரதராஜன் அவர்கள். வணக்கம் வரதராஜன் சார். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான ஆர்டர் வந்திருக்கு. டாஸ்மார்க் வழக்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இடி விசாரணை கூடாது, அதற்கு இடைக்கால தடை சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரை எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன சார் சட்டம் என்ன சொல்லுது? நான் ஒரு வழக்கறிஞராக தான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். சுப்ரீம் கோர்ட்டு போட்ட ஆணைக்கு எனக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன்கிறதுனால எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதில் அரசியல் இல்லை, ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த இது ஸ்டே மிக 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 பெரிய பிளண்டர்னு சொல்லுவாங்க, இமாலய தவறு. ஏன் சொல்றேன்னா, இதே சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை தான் சார். இடைக்கால தடையத்தான் சொல்றேன். அவங்க என்ன சட்டம் படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் படித்த சட்டத்தை நான் சொல்றேன். இதே நிறைய வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? எப்போவுமே ஸ்டே கொடுக்குறீங்க, தடை கொடுக்குறீங்கன்னா எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய விவாதத்தை கேட்டு எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பதில எழுத்துப்பூர்வமா வாங்கி அதற்கப்புறம் தான் ஸ்டே கொடுக்கணும்னு இதே சுப்ரீம் கோர்ட்டு பல வழக்குகளில் சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் மட்டும் அமலாக்கத்துறைக்கு விளக்கம் கொடுப்பதற்கு கால அவகாசம் கொடுக்காமல் நீங்க எப்படி ஸ்டே கொடுத்தீங்க? உங்க ஆர்டரை நீங்களே மீறுறீங்கிறது என்னுடைய முதல் கருத்து. சுப்ரீம் கோர்ட்டு இது தவறிட்டாங்க, சட்டத்தில் மிகப்பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க. இது ஒண்ணு. சரி. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா பொன்மாணிக்கவேலு வழக்கு சமீபத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா, என் மேல விசாரிக்கிறதுக்கு தடை கொடுங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல கேட்டார். ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க? தடை கொடுத்துட்டாங்க. உடனே அவருக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? பொன்மாணிக்கவேலு இல்லை, ஏன் விசாரிக்கவே கூடாதுன்னு கேட்குறீங்க? விசாரிக்கிறதுல என்ன தப்பு? நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா விசாரணையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அப்ப இதுல மட்டும் விசாரிக்கவே கூடாதுன்னு எந்த முகாந்திரத்துல எந்த அடிப்படையில அந்த கருத்தை அவங்க சொல்றாங்க? அது ரெண்டாவது கேள்வி. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2014 இருந்து 21 வரைக்கும் போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் என்பது ஒரு தனி மனிதர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ், அதாவது டாஸ்மார்க்ல மது விற்கக்கூடிய சேல்ஸ்மேன்ஸ் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ். அந்த எஃப்ஐஆரை வச்சு நீங்க எப்படி கார்பரேஷன் மேல
இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், கார்பரேஷன் ஆபீஸ்ல புகுந்து நீங்க வந்து எப்படி வந்து ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்களே சார் சுப்ரீம் கோர்ட்ல. தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டாங்களா இல்லை சுப்ரீம் கோர்ட்டே அதை வந்து கருத்தாக சொல்லியிருக்காங்களா? டாஸ்மாக் விஷயத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டது எதுக்கு? கரப்ஷன் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. பிசி ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து போட்ட வழக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தில் போட்டிருக்காங்க. லஞ்ச விஷயத்தை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கிடையாது. லஞ்சம் சம்பந்தமா ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதுல ஏதோ சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்காங்கிறத பாக்குறதுக்கு அமலாக்கத்துறைக்கு முழு அதிகாரம் உண்டு. சுப்ரீம் கோர்ட்டு போய் சட்ட புத்தகத்தை படிக்க சொல்லும். நானும் வழக்கறிஞர், எனக்கு வந்து நான் 1987 பிஎல் முடிச்சார். அந்த இதில் தான் சொல்கிறேன், 38 வருஷம் ஆச்சு நான் முடிச்சு. அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளே 87 முடிச்சவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், சட்ட புத்தகத்தை போய் படிங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட் வேறு, கரப்ஷன் ஆக்ட் வேறு, அதை போய் படிங்க. அவங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்தது? விசாரிக்கிறதுக்கு கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? விசாரிச்சதுக்கப்புறம் தண்டனை கொடுத்துட்டா, தண்டனை வாங்கினவங்க வந்து என்ன தப்பா தண்டிச்சுட்டாங்கன்னு கேட்டா அப்போ உங்க மூக்க நுழைங்க. விசாரிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். அவங்க 1000 கோடி ரூபாய் அதுல ஊழல் நடந்திருக்குங்கிறது தான் அவங்களுடைய இது வாதம். இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, நிறுவனத்தின் மேல் எப்படி நீங்க விசாரிக்கலாம், தனி மனிதர்கள் மேலதான் விசாரிக்கணும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், நிதி நிறுவனங்கள்லாம் மோசடி பண்ணிடுறாங்கல்ல, கோடிக்கணக்கான பணம். அப்ப யாரு விசாரிக்கிறாங்க? அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களை தானே விசாரிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்துட்டு எப்படி நிறுவனத்தின் மேல விசாரிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? நிறுவனம்ங்கிறது என்ன? உருவம் இருக்கா? உயிர் இருக்கா? நிறுவனத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்கு தானே உயிர் இருக்கு. டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளை தானே விசாரிக்கிறாங்க. நிறுவனத்தை எங்க நிறுவனத்தை விசாரிக்கவே முடியாத. அதான் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள தானே விசாரிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு இதானது. ஸோ சட்டம்ங்கிறதையே வந்து தூக்கி தூர போட்டுட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஸ்டேவை கொடுத்தாங்கன்னா, அன்னைக்கு மணல் கொள்ளையில 5 IAS அதிகாரிகளை விசாரிக்கணும்னு இதே அமலாக்கத்துறை கேட்டது. உயர் நீதிமன்றம் முடியாதுன்ட்டான். உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னீங்க? அவர்கள் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்தை நீங்க எப்படி விசாரிக்கலாம் கேட்கலாம். அது மாதிரி கேட்டீங்களா? கேட்கல. இல்லை, 5 பேரையும் நீங்க விசாரிக்கணும்னு தானே சொன்னீங்க. ஏன்னா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி. அப்புறம் நீங்க எந்த முகத்தோட இதுல மட்டும் வந்துட்டு விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்கிறது தான் என்னுடைய சார். அதாவது இடி உள்ள வரணும் அப்படின்னா அங்க வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கணும். இந்த டாஸ்மாக் வழக்குல வந்து அப்படி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னா குற்றம் எங்க இருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து துல்லியமா சொல்லணுங்கிற ஒரு அப்சர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்களே சார். படிச்சு பார்த்துட்டு தீர்ப்பு கொடுத்தா வித்தாரு. 2-5 நிமிஷம் அந்த தீர்ப்பு கொடுத்தது எவ்வளவு நேரம் தெரியுமா? அந்த வழக்கை விசாரிச்சது, இந்த வழக்கை விசாரிச்சது எவ்வளவு நேரம் தெரியுமா? 5 to 10 நிமிஷம். 5 to 10 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லக்கூடிய வழக்கா ஒழுங்கா படிச்சு பார்த்தீங்களா சார்? இன்ட்ரிம் ஆர்டர் சார். இது இன்ட்ரிம் ஆர்டருக்கு ஸ்டே கொடுக்கறதுன்னா இது இருக்கணும், பிரைமா ஃபேசி இருக்கணும். ஒரு ஸ்டே நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு தடை உத்தரவு பிரைமா ஃபேசி இருக்கான்னு பார்க்கணும். நீங்க பிரைமா ஃபேசினா அடிப்படை ஆதாரம் இதுக்கு இருக்கான்னு பார்க்கணும். கண்ணை மூடிட்டு கொடுத்துருவீங்களா? எப்படி கொடுத்தீங்க? அடிப்படை ஆதாரம் பார்த்தீங்களா? நீங்க கேட்டீங்கல்ல, ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல. ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறத பதில் சொல்வதற்கு அமலாக்கத்துறைக்கு நீங்க அது இது கொடுத்தீங்களா? டைமு, கால அவகாசம் கொடுத்தீங்களா? அமலாக்கத்துறையை பார்த்து உங்க ஸ்டே கேட்குறாங்க, உங்களுடைய எழுத்து மூலமா உங்களுடைய கவுண்டரை போடுங்க பதில அப்படின்னு அவங்ககிட்ட பதில வாங்கியிருந்தா நீங்க அவங்க என்னென்ன ஆதாரங்கள் வச்சிருக்கணும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே. கொடுக்க சொல்லியிருக்காங்களே சார். அதுக்கு முன்னாடி ஸ்டே கொடுத்தது தப்பு. இது எக்ஸ்பார்ட்டி ஸ்டே தப்பு. இது ஓகே, சுப்ரீம் கோர்ட்டு போய் கிளாஸ் எடுக்கணுமான்னு கேட்கிறேன். நாங்கள்லாம் தப்பு நீங்க கொடுத்தது. எப்படி கொடுத்தீங்கன்னா அதர் சைடை கேட்க வேணாமா, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாமா? நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில கொடுன்னு 2 பதிலையும் படிச்சு பார்த்துட்டு தானே நீங்க ஸ்டே கொடுத்துருக்கணும். ஓகே, நான் கேட்கறதுலாம் சட்டப்பூர்வமான கேள்விகள். யார் வேணாலும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கூட வந்து பதில் சொல்லட்டும். கேட்கறது தான். நான் ஒரு சட்டம் படிச்சவனா கேட்கிறேன், சட்டத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவனா கேட்கிறேன். இதுல அரசியல் இல்லை, சட்டம்ங்கிறது மட்டும்தான் இருக்கு. அடுத்த கேள்வி கேட்குறீங்களே, சுப்ரீம் கோர்ட் சொல்லலாமா? என்னன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குங்கிறது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு வாதம். அதை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலாமா?
இவங்க சொல்லலாம் தமிழ்நாடு அரசாங்கம், நாங்க வந்து மாற்று கட்சி மத்தியில பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு, கூட்டாட்சி தத்துவத்தை எங்களை பழி வாங்குறாங்கன்னு அவங்க சொல்லலாம். நீங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க நடுநிலைமையான ஒரு அமைப்பு தானே, கூட்டாட்சி தத்துவத்தை மீறுறாங்கன்னா அதை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் சாயம் பூசப்பட்டு விட்டதுங்கிறது தானே என்னுடைய. இதே வாதத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்காங்களே சார். 2014 to 21 காலகட்டத்தில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 41 கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் மீது போடல, டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் மீது போட்டிருக்காங்க. திடீரென அமலாக்கத்துறை வந்து 2025 தான் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. இதுல வந்து பல்வேறு நபரை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாகுடைய எம்டி விசாகன், மேனேஜர் சங்கீதா உள்ளிட்ட பல பேர் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போனை வந்து பறிமுதல் பண்ணி அதை வந்து குளோன் பண்ணியிருக்காங்க. இது வந்து தனி மனித உரிமைக்கு எதிரானதுங்கிற ஒரு வாதத்தையும் தமிழ்நாடு அரசு வச்சிருக்காங்களே சார். அது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்கிறேன். போனை வாங்குறது தனி மனித உரிமையை பாதிக்கிறதுன்னா விசாரணை அப்படின்னு வரும்போது இப்ப எத்தனை பேரை நீங்க குற்றவாளிகள் இது பண்ணும் போதெல்லாம் கார்டு ஹிஸ்டரின்னு எடுக்கிறாங்களே, அப்ப தனி மனித உரிமை பாதிக்காதா? போனை க்ளோன் பண்ணிட்டாங்கங்கறாங்க. க்ளோன் எல்லாம் பண்ண முடியாதுங்க. போனை என்னத்தை க்ளோன் பண்ண முடியும் கேளுங்க. அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிட்டாங்கங்கறாங்க. போன் என்ன க்ளோனிங் இல்ல, காப்பி பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். க்ளோனிங்னா ஒரு இது மாதிரியே இன்னும் உன்னை உருவாக்குவதுதான் க்ளோனிங். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? க்ளோனிங்க்கு டிக்ஷனரியில போய் மீனிங்கை பார்க்க சொல்லுங்க, விவாதம் பண்ண. க்ளோனிங்கிறது ஜெராக்ஸ் வந்து க்ளோனிங் இல்ல, ஒரு பொருளை போல் அப்படியே டிட்டோ இன்னொரு பொருளை உருவாக்குறது க்ளோனிங். அவனுடைய மீனிங் வேற, காப்பி எடுக்கிறது வேற. ஜெராக்ஸ் வந்து காப்பி, அது க்ளோனிங் கிடையாது. போன்ல இருக்கிற எல்லா தரவுகளையும் ஒரு காப்பி எடுத்துட்டாங்கங்கறத க்ளோனிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. தப்பு. அது முட்டாள்கள் தான் அந்த பேசுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன், அப்ப சிம் கார்டு இருக்கு, சிம் கார்டை க்ளோனிங் பண்ணலாம். நீங்க சிம் கார்டை க்ளோனிங்னா அதே மாதிரி ஒரு சிம் கார்டை நீங்க உருவாக்கணும், அதுதான் க்ளோனிங். இப்போ ஒரு குழந்தை குளோனிங் பண்றாங்கல்ல, குழந்தை பிறக்கும் போது குளோனிங், அதே இதுங்களை வச்சு அதே அந்த மனிதனுடைய இவங்களை அணுக்களை வைத்து அந்த மனிதர் மாதிரியே உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் குளோனிங். அது காப்பி பண்றத குளோனிங்னு வராது. அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த இவங்களை இது பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் இதை படிச்சுட்டு வர சொல்லணும். அதனால இதில் குளோனிங்கிற பேச்சு இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, போன் வச்சிருக்காங்க, போன்ல யார்கிட்ட இருந்து போன் வந்தது, யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுல என்ன தப்பு? அது ஒன்றும் சட்டத்துக்கு அதில் ஐடி ஆக்டுக்கு எதிராக இல்லையா? டெலிகிராஃப் ஆக்ட் எல்லாம் போய் படிச்சு பாருங்க, டெலிகிராஃப் ஆக்டுக்கு எதிராக இல்லையா? உங்க போனை டேப் பண்ணாதான் டெலிகிராஃப் ஆக்ட்ல அஃபென்ஸ். உங்க போனை பரிசு என்ன இருக்குன்னு பாக்குறது வந்து அது ஒரு என்ன தனி மனித உரிமை பேசுறீங்களே? தனி மனித உரிமைக்கு சட்டத்துல எங்க ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்க சொல்லுங்க. நம்ம இந்தியால தனி மனித உரிமைக்குன்னு ஒரு சட்டம் இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. ஆர்டிகல் 20 தானே சார் சொல்லுது. ஆர்டிகல் 20 இதுல வந்துகிட்டு நீங்க வந்து என்ன தனி மனித உரிமை வராது, அந்த இது வேற. நமக்குடைய ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு இருக்குல்ல இதுல, அது இந்திய அரசியலமா ஃபண்டமெண்டல் ரைட் வேற. தனி மனித உரிமைங்கிறது உங்க போனை எடுக்கிறதெல்லாம் தனி மனித உரிமைன்னு வராது. தனி மனித உரிமையில டேமேஜ் கேட்பாங்க, காம்பன்சேஷன் கேட்பாங்க. அதுல ஜெயிலு சட்டமே கிடையாது, படிச்சு பாங்க. தனி மனித உரிமை இதுங்கிறதே ஒரு இது கிடையாது, சட்டம் கிடையாது. டாஸ்மாக் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இடி வந்து வரம்பு மீறிட்டாங்கிற ஒரு பார்வையையும் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்களே சார். வரம்பு மீறிட்டாங்களா இடி? என்ன வரம்பு மீறினாங்க? நான் என்ன கேட்கிறேன், ஹைகோர்ட் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர் படி விசாரிக்கிறது வரம்பை மீறினதா? மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை போய் சட்டம் படிக்க சொல்லுங்க. உங்க கோர்ட்டு, உங்க ஹைகோர்ட்டு அதுல போட்டாங்க விசாரிக்க கூடாதுன்னு. பெஞ்ச், அது 2 ஜட்ஜு கொண்ட பெஞ்ச் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதுலதான் அப்பீல் போயிருக்கீங்க. விசாரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் விசாரிப்பது எப்படி வரம்பு மீறுவதாகும்? சார், இடி வந்து ரொம்ப கடுமையான வந்து விஷயங்களை வந்து கவுண்டர் அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணும் போது ஸ்டே வெக்கேட் ஆகும் வாய்ப்பு இருக்குல்ல சார்? அது ஸ்டே வெக்கேட் அப்புறம் இருக்கட்டும். இப்ப வந்து 1.5 மாசம் இப்ப லீவ் உச்ச நீதிமன்றத்துக்கு May 26 ஓபன் ஆயிரும் சார். அங்க லீவே ஆரம்பிக்கல, அங்க வந்து லீவே இன்னுமே தான் ஆரம்பிக்குது. நீங்க சொன்னது இது சென்னைக்கு தான் இது முடியுது, மேயோட May 31 சென்னைக்கு இது முடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் வெக்கேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கெல்லாம் வெயில் இன்னுமே தான் அதிகம். அதனால அந்த 1.5 மாசத்தை தள்ளிட்டு அதுவரை இவங்க ஆதாரங்களை அளிப்பாங்களா இல்லையா? அரசாங்கம் இவங்க கையில தானே இருக்கு, ஆதாரங்களை அளிப்பாங்களா இல்லையா?
ஆக நீங்க இதை தள்ளி போடுவதற்கு குற்றவாளிகளுக்கு துணை போய் இருக்கிறீர்கள் உச்ச நீதிமன்றமாக தான் என்னுடைய தீர்ப்பு விமர்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. போய் அதையும் சட்டத்தை படிக்க சொல்லுங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல பேசினா இது வராது விமர்சனம். ஃபேர் கிரிட்டிசிசம் விமர்சனமே கிடையாது. ஃபேர் கிரிட்டிசிசம் எந்த தீர்ப்பை வேணாலும் பண்ணலாம். ஆக்டை அமெண்ட் பண்ணியாச்சு, கண்டெம்ட் ஆக்டை போய் படிக்க சொல்லுங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல பேசினா அது விமர்சனமாக ஆகாது. விமர்சனம் தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் சட்டத்தின் அடிப்படையில் தான் பேசுறேன். அதனால இதெல்லாம் பேசுவதற்கு ஒரு சிட்டிசனா நமக்கு உரிமை இருக்குங்க. ஒரு வழக்கறிஞராக மட்டும் இல்ல, உங்களுக்கும் அந்த உரிமை. ஒரு சிட்டிசனுக்கு ஃபேர் கிரிட்டிசிசம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்காக நீங்க என்னென்ன இஷ்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போவீங்க. அப்ப நாங்க அதை பேசாம இருக்க முடியுமா? எங்களுக்குன்னு அதுக்கான உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம், மக்களுக்கு மக்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை தீர்ப்பை விமர்சித்தே பேசலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதனாலதான் நான் அவ்வளவு இதா தைரியமா கவுண்டர் அஃபிடவிட்ல அந்த 1000 கோடி ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட்ல போடுவாங்க போல இருக்கே சார். ஈடி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றேன். ஈடி இந்த இதுவரை அவர்கள் வாங்கின கொள்முதல் எடுத்ததுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதே ஈடியே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்னன்னா டெண்டர்லயும் ஊழல், பார்லயும் ஊழல் நடந்திருக்குன்னு கொடுத்திருக்காங்க. பார் அலாட்மெண்ட் இதுக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமா வாங்கியிருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கு. பணம் எப்படி கைமாறுச்சுன்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நபர், ஆளுங்கட்சியவருக்கு குறிப்பிட்ட நபர் ரத்தீஷ்ங்கிறவரை தான் அவங்க தேடுறாங்க. அந்த ரத்தீஷ்ங்கிறவர் தான் கொள்முதல் பண்றதுல முடிவுகளை எடுத்தார். அந்த ரத்தீஷ் அரசாங்கத்தின் நபர் இல்லை. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க விசாகர்ல மற்றவங்க எல்லாம். இவ்வளவு ஆதாரங்களையும் சுப்ரீம் கோர்ட்ல கொடுங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் நீ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லட்டும்ங்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்க. இவ்வளவு ஆதாரங்களையும் கொடுக்கட்டும். ஆனால் அரசியல் ரீதியாக இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கால இடைவெளியை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்திடம் போய் வேண்டிய மந்திரிகள் எல்லாம் பிடிச்சு இதை ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சம்பந்தப்பட்டவர்கள். இந்த ஊழலை அரசியல் ரீதியாக பாஜக விடாதுல சார். 26 எலெக்ஷன் முக்கியமானதுல எப்படி சொல்றீங்க? 26ல ஏடிஎம்கே பாஜக அப்படிதான் இருப்பாங்க. நீங்க ஜி ஸ்கொயர்ல இன்கம் டாக்ஸ் ரைடு அடிச்சாங்களா இல்லையா? முன்னாடி இடி ரைட் பண்ணாங்க. ஸ்டாலின் இங்க இருந்து போய் ஏர்போர்ட்ல ஒரு நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா? அந்த டைம்ல பார்த்தாருங்கிற நியூஸ் படிச்சீங்களா? டெல்லி ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனுடன் ஸ்டாலின் சந்திப்பு அப்படின்னு அந்த ஜி ஸ்கொயர் இன்கம் டாக்ஸ் ரைடு அடிக்கும் போது இவங்க போய் பார்த்த செய்தி வந்தது. அவர் பார்த்துட்டு வந்த மறுநாளே ஜி ஸ்கொயரில் நடத்தப்பட்ட இன்கம் டாக்ஸ் ரைடு நிறுத்தப்பட்டது. உண்மையா பொய்யானது? அப்ப அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் எப்படி போய்க்கிறாங்கன்னு. அதனால இது அரசியல் ரீதியாக போய் அரசியல்வாதிகள் ஏதாச்சும் பண்ணி இவர்களின் வேகத்தை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஒரு நடுநிலை பாடி, ஒரு நடுநிலை நிறுவனம், நீதிமன்றம். அவர்களுக்கு ஒரு பக்கம் சாயக்கூடாதுங்கிறது தான். இதில் தவறுதலாக தப்பானவர்கள் பக்கம் நீதிமன்றம், உயர்ச்ச நீதிமன்றம் சாய்ந்து விட்டது. 5 நிமிஷம் விசாரிச்சுட்டு ஒரு கேஸில் கொடுக்குறாங்கன்னா ஸ்டே எங்கேயுமே நடக்காது. நாங்கள் ஹைகோர்ட்டில் எத்தனை ஸ்டே வாங்குறோம், எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணணும் தெரியுமா ஜட்ஜ? எவ்வளவு பண்ண. இது மாதிரி 1000 கோடிக்கெல்லாம் 5 நிமிஷத்தில் விசாரிச்சுட்டு கொடுப்பீங்க. நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு ஆமாம் அது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருதுன்னு போயிடுவோமா? அதனால மக்கள் மன்றத்தில் நீங்கள் குற்றவாளிகள் என்னை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை தப்பாக கொடுத்தால் நீங்கள் மக்கள் மன்றத்தின் முன் குற்றவாளிகள். நீங்கள் ஜட்ஜுங்களாக இருந்தால் கூட எங்களுக்கு கவலை இல்லை. நான் மக்கள் மன்றத்திலிருந்து பேசுகிறேன், மக்களுக்காக பேசுகிறேன். அதனால் இது தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஹைகோர்ட்லயும் நேற்றுக்கு டாஸ்மார்க்களை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க சார். 41 எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே, அந்த 41 எஃப்ஐஆருடைய தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத சென்னை ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க. ஒருத்தவர் தனிநபர் இந்த டாஸ்மார்க் ரைட்ஸ்லாம் நடந்த பிறகு எஃப்ஐஆர்ஸ் க்ளோஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. அதை நம்ம ஹைகோர்ட்ல மனுவாவே போட்டிருக்காரு. அதுல ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் இந்த கேஸை விட்டுற மாதிரி தெரியலையே சார். இந்த டாஸ்மார்க் விடுற மாதிரி தெரியலன்னா நீங்க தானே சொன்னீங்க 2014 இருந்து இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்னு. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சு. கிட்ட 10 வருஷம் ஆச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்ல, பண்ணாங்களா? சார்ஜ் ஷீட் போடலையா சார்? வேற என்ன ஹைகோர்ட்டு கேட்குறான்னா நீங்க எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, ஹைகோர்ட்டு கேட்கக்கூடாதா?
ஹைகோர்ட் என்ன கேட்குறான், 11 வருஷமா என்னப்பா பண்ற சார்? சார்ஜ் ஷீட் போடாம காஷ் ஷீட் போக முடியாதுல்ல? எஃப்ஐஆர் குவாஷன் தனியா இருக்கு, சார்ஜ் ஷீட் குவாஷன் தனியா இருக்கு. ஓகே. எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருந்தா நீங்க எஃப்ஐஆர் குவாஷனும் போடலாம். ஓகே. சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அதை மாத்திக்கிட்டு சார்ஜ் ஷீட் குவாஷனும் போடலாம். ஓகே. இது குற்றப்பத்திரிக்கை. நான் கேட்குறேன், இத்தனை வருஷம் வச்சிருக்கீங்கல்ல, யாரு உங்க லஞ்ச ஒழிப்பு சார்ஜ் ஷீட் போட்டீங்களா? குற்றவாளிகளை விசாரிச்சீங்களா? நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினீங்களா? இப்போது அந்த வழக்கின் நிலைமை என்ன? கேட்குமானா கேட்க மாட்டானா? நீ உட்காந்துக்கிட்டு வர்ற ஆளுங்கட்சிக்கெல்லாம் இவிஎன்டிசியில் ஜாலியாக வச்சுக்கிட்டு வர்ற ஆளுங்கட்சிக்கு தகுந்தபடி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவேன். அவனே ஆளுங்கட்சி வந்துட்டா அந்த கோர்ட்டுக்கு போய் அந்த ஆவணங்கள் சாட்சிகள் எதையுமே கொடுக்காம எல்லாம் விடுதலையாகி போயிடுவான். திமுக மந்திரிகள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டான் லஞ்ச ஒழிப்புத்துறை. அதே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா வழக்கும் விடுதலையாச்சா இல்லையா? இப்ப தாமாக முன் வந்து ஹைகோர்ட்டை எடுத்து தானே அந்த வழக்கெல்லாம் திருப்பி விசாரிக்கிறாங்க. அப்போ உன்னுடைய நடுநிலைத்தன்மை என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறையை நம்ப முடியுமா? நீ ஆளுங்கட்சி யார் வரையோ அவங்களுக்கு ஜாலி அடிக்கிற இதுவா மாறிட்டா. அப்போ ஹைகோர்ட்டு கேட்பானா கேட்க மாட்டானா? ஹைகோர்ட் கேட்கறது ரைட்டு தானே. இதெல்லாம் சட்டப்பூர்வமா பாருங்க. நீங்க ஒரு கட்சியா இருப்பீங்க, நான் ஒரு கட்சியா இருப்பேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி இருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்றேன், கட்சிங்களுக்கு தூக்கி போட்டுரு. மனசாட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் கரெக்டானு கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்து நான் சொல்றது ரைட்டா தப்பான்னு முடிவு பண்ண. கட்சி இங்கே வைக்காத. இது பொது பிரச்சனைங்க, நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. டாஸ்மாகால எத்தனை உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாக்கு அரசாங்கத்துக்கு வரும் வருமானம் 40,000 கோடி. அமித்ஷா சொல்றாரு இதுல ஊழல் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 49,500 கோடி ஊழல்ங்கிறாரு. இந்த 49,500 கோடியும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்ததுன்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அதை 10 வருஷத்துல அடிச்சிடலாமே. ஒரு 10 வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட 49,000 கோடினா 1/2 லட்சம் கோடி வருது இல்ல. அப்ப 10 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் அடிச்சிடலாம்ல. நீங்க அப்படியா செஞ்சீங்க? தனி மனிதர்களான அரசியல்வாதிகளான நீங்க சொல்லிட்டு போறீங்களே, அதுதானே நாட்டு மக்கள் கேட்கிற கேள்வி. அதுதானே ஏழை மக்கள் வாழும் நாடு. நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு கியூல வந்து நிற்கிறானா? அப்போ வறுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க மக்கள்கிட்ட. அப்படி இருக்கும்போது ஏழை மக்கள் நிறைந்த நாடு. இதில் கொள்ளையடிக்காதீங்க. வர்ற வருமானத்தை அரசாங்கத்துக்கு கொடுங்க. அதன் மூலம் ஏழைகளின் பசியை தீருங்க. எத்தனை பேர் வந்து நம்ம இவங்க சொல்லிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு. கிராமத்தில் போய் பாருங்க, கிராமத்தில் போய் பாருங்க, வறுமைனா என்னன்னு தெரியும். நம்ம நகரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மனசாட்சியுடன் செயல்படுங்கள். அரசியல்வாதிகளுக்கு நான் அதைத்தான் சொல்றேன். இதற்கு முன்னாடி எப்போ அவ்வளவு கொள்ளையடிக்கப்படலையா டாஸ்மாகில்? இப்போ அவ்வளவு கொள்ளையடிக்கப்படுகிறது. கொள்முதலில் வந்து இப்போ என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வேண்டிய கம்பெனிகளுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கறது இல்லை. மற்றவர்களும் உங்கள் கட்சி சேர்ந்தவங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து ஈடியில் போய் போட்டு கொடுத்தது உங்கள் கூட இருக்கிற மற்ற கட்சி, உங்கள் கட்சிக்காரவங்க தான் போட்டு கொடுத்தது. என்ன சார்? ஆமாம், ஈடிக்கு போட்டு கொடுத்தது யாரு? ஏங்க ஒவ்வொரு ஜெகத்ரட்சனுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, டிஆர் பாலுக்கு ஒன்று இருக்குது, கனிமொழிக்கு பினாமியில் இருக்குது, திமுகவுக்கே அந்த சிஎன்ஜிஏ ஒன்று இருக்குது, எஸ்என்ஜி டிஸ்டிலரிஸ். அது இவங்களுடைய பினாமி கம்பெனி, கட்சிக்கார கம்பெனி. 5-6 கம்பெனி வச்சுருக்கீங்க. கொள்முதல் குறிப்பிட்ட 2 பேர் மேலே 2 பேர்கிட்ட எடுக்கிறீங்க. மற்றவங்களும் கட்சிக்காரன். அவன் என்ன யோசிக்கிறான்? என்னடா நம்மகிட்ட கம்பெனியில் எடுக்காமல் இவங்க குடும்ப கம்பெனிலையும் இதில் எடுக்கிறீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஈடிக்கு போட்டு கொடுக்குறான். பாருங்க, கொள்முதலில் இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறான். போட்டு கொடுத்தது யாரு? உன் ஆளு தானே. எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றது. எதிலும் உங்கள் ஆளு தான். இவன் சும்மாவா வந்தான்? இவன் நீங்கள் கொடுத்தோன்னே அவன் விசாரிச்சான். ஆமான்னு இருக்கு, வரான். வந்தா நீங்கள் காமிக்க வேண்டிய அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டெண்டர் விட்டு தான் எடுக்கிறோம், முறைப்படி தான் எடுக்கிறோம். இவங்கெல்லாம் குறைந்த விலையாக கோட் பண்ணாங்க, லோயஸ்ட் டெண்டரை தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் நிரூபி. அதை விட்டுட்டு என்னை விசாரிக்கவே கூடாதுன்னு 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவோம்ப்பா. நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன நியாயம்? அதனால தான் சொல்லுவோம், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நானே உங்களுக்கு வருந்து கட்டி பேசுவதற்கு தயார். உங்கள் பக்கம் ஞாபகம் ஈடி சொல்கிறான். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஈடி சொன்ன பதில். கொள்முதலில் மோசடி நடந்திருக்கு. சார், ஈடி கொடுக்கக்கூடிய கவுண்டர் பிரிவிட்ட அடிப்படையாக வச்சு அந்த ஸ்டே வெக்கேட் ஆக வாய்ப்பு இருக்கா? வெக்கேட் ஆகணும். உச்ச நீதிமன்றம் கொடுத்த தப்பு. எந்த ஒரு விதையும் விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்வதற்கு உச்ச நீதிமன்றம் அல்ல, எந்த மன்றத்துக்கும் இந்த நாட்டில் வந்து அதிகாரம் கிடையாது. விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்வதற்கு நீ யார்? குற்றவாளி வந்து தண்டிக்கப்பட்டால் நீ கேட்கலாம், தண்டிக்கப்பட்டது நியாயமா இல்லையாங்கிறத. பொன்மாணிக்கோளுக்கு மட்டும் விசாரிக்கலாங்கிறதுக்கு நீ என்ன சொன்ன?
விசாரிப்பதில் என்ன தவறு கேட்டையா இல்லையா? ஏன் விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னையா இல்லையா? அப்ப சொன்ன வாய் என்ன ஆகுறது? இப்ப இதே திருப்பி வேற இதுல கொடுக்குறீங்களே விசாரிக்கவே கூடாதுன்னு எப்படி? அதைத்தான் சொல்றேன். உச்ச நீதிமன்றம் பயப்பண்ணுங்க. என்னடா போடுறான்னுட்டு என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? தடை கேட்குறாங்க. சரி, அவங்க மேல என்னென்ன ஆதாரங்கள் நீங்க எடுத்திருக்கீங்க, தடை கொடுக்க வேண்டியது அவசியமா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்றோம். இவங்களை அமலாக்கத்துறை நீங்க இதுவரை விசாரிச்சதுக்கு ஆதாரத்தை கொடுங்க, வாங்கு, ஆதாரத்தெல்லாம் பாரு. ஆதாரத்துக்கு அடிப்படை விஷயம் இருந்ததுன்னா விசாரணையை தொடங்குங்கள்னு சொல்லு. எதையுமே விசாரிக்காம 5 நிமிஷத்துல விசாரிச்சுட்டு ஸ்டேன்னு போயிடுவேன்னா இருக்கிறவெல்லாம் நாங்கள்லாம் யார் மக்கள் மன்றத்துல நாங்கள்லாம் என்ன ஏமாளிகளா? உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம் உச்ச நீதிமன்றத்து மேல. நீங்க சொல்றதுதான் கடைசி இதுன்னு வச்சிருக்கோம்ல. அப்ப எவ்வளவு மனசாட்சி உறுத்தி நீங்க ஒவ்வொரு தீர்ப்பையும் வழங்கணும். அதற்காகத்தான் நாங்க சொல்லுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் தப்பை செய்தாலும் தப்புன்னு சொல்றதுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்குது, ஒரு ஜனநாயகம். அதன் அடிப்படையில் நான் ஒரு லீகல் பர்சன், சட்டம் படித்தாலும் இது சட்டத்துல தப்பு நடந்திருக்குங்கிறத என்னால் உணர முடியும். என்னுடைய உணர்வுகளை தமிழ்நாடு மக்கள்கிட்ட பகிர்றேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் யாரையும் தாக்கணுங்கிறதெல்லாம் எங்களுடைய எண்ணம். ஓகே சார், இந்த டாஸ்மார்க் வழக்கு சம்பந்தப்பட்ட இடைக்கால தடை பற்றி உங்க பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் குறித்து பேசி நன்றி சார்.